பிரியாணி ஜீரக சம்பா குருணை அரிசியில் எப்படி நெய்ச்சோறு உதிரி உதிரியாக வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெயிலையும் செஞ்சுக்கலாம், ஆயிலையும் செஞ்சுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் கூடி கொடுக்கும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் சூடானதும் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, வெந்தயம் போட்டு பொரிச்சிக்கலாம். சோம்பு வெந்தயம் போடும்போது மணமாக இருக்கும். இப்போ நீட்டமாக அறுத்து வச்சு பெரிய வெங்காயத்தையும் போட்டு 1-2 வணக்கிக்கலாம். நல்லா பொரியக்கூடாது, சிம்பிளாக வதக்கினா போதும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம ரொம்ப பொரியக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆயிரும் நெய்ச்சோறு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா மல்லியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். கூடவே உப்பும் போட்டு நல்லா வணக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணின்னு வச்சு நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். நான் இந்த பவுலில் தான் அளந்து போட்டேன், அதனால் இந்த பவுல்லையே தண்ணி அளந்து நான் ஊற்றிக்கிட்டேன். இந்தளவுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ஊற வச்ச அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நான் தாளிக்கிறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருவேன். இப்போ அரிசியை போட்டதுமே 1/2 லெமனையும் புழிஞ்சிக்கிட்டு ஒரு கலக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அரிசி போட்டதும் சும்மா இளக்காமல் 2-3 தடவை இளக்குனா போதும், ஏன்னா அரிசி உடஞ்சி சாப்பாடு குழஞ்சி போயிடும். இப்போ தண்ணியும் அரிசியும் சமமானதுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 20 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். சமமாக ஆக்கிட்டு இப்போ தம் போட ஆரம்பிச்சிடலாம். உடனே ஓப்பன் பண்ணால் நறுக்கரிசி வந்துடும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக சாஃப்டாக உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா குருணை அரிசியில் தான் சாப்பாடு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த ரைஸ் வாங்கி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டாம், இதிலையே பழகின மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.